எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புதிய சுங்கச்சாவடியை தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதியமான்கோட்டை ஓசூர் இடையில் புதிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முழுமை பெறாத சூழலில் கர்த்தார் அள்ளியில் புதிய சுங்கச்சாவடி செயல்பட தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதாக கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியை தொய்வின்றி விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருமலை எஸ்டேட் பகுதியில் செக் டேம் கட்டப்பட்டு அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வால்பாறை பகுதியில் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நகராட்சி சார்பில் 3ஆம் நிலை குடிநீர் குழாய் பதிப்பு தொடங்கியது. அப்பணி மிகவும் தொய்வாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கோடைக்காலம் தொடங்கும் முன் பணியை நிறைவேற்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே கோயில் பணியாளரை தாக்க முயன்ற நபர் மீது காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்தப்பட்டி பகுதியில் அங்காளம்மன் கோயில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோயில் நிர்வாகத்தினருக்கு எதிராக சிலர் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாலையில் அப்பகுதியில் வசிக்கும் ஒருவர் கோயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மூதாட்டியிடம் தகராறில் ஈடுபட்டது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்தோடு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தம்பதி தங்கள் பெண் குழந்தையுடன் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி காரில் பயணித்தனர். மதுராந்தகம் புறவழிச்சாலையில் வந்தபோது டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் கார் மறு மார்க்கத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. நல்வாய்ப்பாக காரில் பயணித்த 3 பேரும் உயிர் தப்பினர். உதகை மிஷனரி ஹில் பகுதியில் சொத்துக்காக தந்தையை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். மாணிக்கம் என்பவரின் மூத்த மகனான சந்தோஷ் சென்னையில் தனது குடும்பத்துடன் தங்கி வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். தனக்குள்ள கடனை அடைப்பதற்காக தந்தை மாணிக்கத்திடம் குடும்ப சொத்தை பிரித்து தருமாறு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சந்தோஷ் தந்தையின் கழுத்தில் கடுமையாக தாக்கியதில் அவர் சுயநினைவை இழந்து உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே அனுமதியின்றி மண்ணெடுத்த ஜேசிபி மற்றும் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. நெமிலி அடுத்த வடகண்டிகையை சேர்ந்த தனசேகர் என்பவர் அரசு அனுமதியின்றி மணல் எடுத்துள்ளார். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் லோகேஷ் தலைமையிலான காவலர்கள் அங்கு சென்றபோது ஜேசிபி, லாரி டிரைவர்கள் மற்றும் நிலத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட 3வரும் தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மண்ணெடுக்க பயன்படுத்திய ஜேசிபி மற்றும் லாரியை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டனர். ஹோசூரில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளுக்கு பள்ளி மாணவர்கள் 4 மற்றும் கட்டிட வேலை செய்யும் சிறுவன் என மொத்தம் 5 பேர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமிகளின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 5 பேரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் எதிரே காவேரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணானது. திருச்சியிலிருந்து பெரம்பலூருக்கு குடிநீர் கொண்டுவரும் குழாயிலிருந்து வெளியேறிய தண்ணீர் சாலையோரம் வழிந்தோடியது. இதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் உடைப்பை சரி செய்தனர். நாமக்கல்லில் ரயிலில் பயணித்த மர்ம நபர் ரயிலின் ஜன்னலோரம் பயணித்த பெண்ணிடமிருந்து 8 சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கோவை நோக்கி சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது காவேரி RS பகுதியில் ரயில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலில் பயணித்த மர்ம நபர் ஜன்னலோரம் பயணித்த பெண்ணின் கழுத்திலிருந்து 8 சவரன் செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புதிய சுங்கச்சாவடியை தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதியமான்கோட்டை ஓசூர் இடையில் புதிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முழுமை பெறாத சூழலில் கர்த்தார் அள்ளியில் புதிய சுங்கச்சாவடி செயல்பட தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதாக கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியை தொய்வின்றி விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருமலை எஸ்டேட் பகுதியில் செக் டேம் கட்டப்பட்டு அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வால்பாறை பகுதியில் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நகராட்சி சார்பில் 3ஆம் நிலை குடிநீர் குழாய் பதிப்பு தொடங்கியது. அப்பணி மிகவும் தொய்வாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கோடைக்காலம் தொடங்கும் முன் பணியை நிறைவேற்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
ராசிபுரம் அருகே கோயில் பணியாளரை தாக்க முயன்ற நபர் மீது காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்தப்பட்டி பகுதியில் அங்காளம்மன் கோயில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோயில் நிர்வாகத்தினருக்கு எதிராக சிலர் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாலையில் அப்பகுதியில் வசிக்கும் ஒருவர் கோயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மூதாட்டியிடம் தகராறில் ஈடுபட்டது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்தோடு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தம்பதி தங்கள் பெண் குழந்தையுடன் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி காரில் பயணித்தனர். மதுராந்தகம் புறவழிச்சாலையில் வந்தபோது டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் கார் மறு மார்க்கத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. நல்வாய்ப்பாக காரில் பயணித்த 3 பேரும் உயிர் தப்பினர். உதகை மிஷனரி ஹில் பகுதியில் சொத்துக்காக தந்தையை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். மாணிக்கம் என்பவரின் மூத்த மகனான சந்தோஷ் சென்னையில் தனது குடும்பத்துடன் தங்கி வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். தனக்குள்ள கடனை அடைப்பதற்காக தந்தை மாணிக்கத்திடம் குடும்ப சொத்தை பிரித்து தருமாறு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சந்தோஷ் தந்தையின் கழுத்தில் கடுமையாக தாக்கியதில் அவர் சுயநினைவை இழந்து உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே அனுமதியின்றி மண்ணெடுத்த ஜேசிபி மற்றும் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. நெமிலி அடுத்த வடகண்டிகையை சேர்ந்த தனசேகர் என்பவர் அரசு அனுமதியின்றி மணல் எடுத்துள்ளார். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் லோகேஷ் தலைமையிலான காவலர்கள் அங்கு சென்றபோது ஜேசிபி, லாரி டிரைவர்கள் மற்றும் நிலத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மண்ணெடுக்க பயன்படுத்திய ஜேசிபி மற்றும் லாரியை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டனர். ஹோசூரில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளுக்கு பள்ளி மாணவர்கள் 4 மற்றும் கட்டிட வேலை செய்யும் சிறுவன் என மொத்தம் 5 பேர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமிகளின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 5 பேரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் எதிரே காவேரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணானது. திருச்சியிலிருந்து பெரம்பலூருக்கு குடிநீர் கொண்டுவரும் குழாயிலிருந்து வெளியேறிய தண்ணீர் சாலையோரம் வழிந்தோடியது. இதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் உடைப்பை சரி செய்தனர். நாமக்கல்லில் ரயிலில் பயணித்த மர்ம நபர் ரயிலின் ஜன்னலோரம் பயணித்த பெண்ணிடமிருந்து 8 சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கோவை நோக்கி சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது காவேரி RS பகுதியில் ரயில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலில் பயணித்த மர்ம நபர் ஜன்னலோரம் பயணித்த பெண்ணின் கழுத்திலிருந்து 8 சவரன் செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார்.